ஆயிடா கண்ணா உங்கள் ஜெய் சார் சாய் பிரில்லியன்ட் அகாடமிலேருந்து உங்களுக்கு இன்னைக்கு காலைல மார்னிங் வந்து உங்களுக்கு என்ன அனுப்பிச்சிட்டாங்கன்னா அட்மிட் கார்டு அனுப்பிச்சிட்டாங்க கண்ணா. இதை வந்து எல்லாருக்கும் ஃபில் பண்ண தெரியும். ஸோ இதை பற்றி நான் நிறைய பேசலை. ஸோ இது எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் கண்ணா. ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போது இது வந்து லாஸ்ட் வீடியோ கண்ணா. இந்த 2024 நீட் எக்ஸாமோட லாஸ்ட் வீடியோ நான் போட போகிறேன். ஸோ இது வந்து நான் என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு படி ஜாலியாக போய் எழுது. ஓகே, கரெக்டு தானே நான் சொல்கிறது? படிக்கிற வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆனாங்கண்ணா. ஓகே, அன்றைக்கி எக்ஸாம் வரைக்கும் முன்னால் வரைக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். எல்லாருமே ரிவிஷன் தான் பண்ணியிருப்பீங்க, புதுசாக எதுவும் படிக்காதீங்க. ஸோ எல்லாமே படித்ததை கொஸ்டின் பேங்க் லாஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டினோ இல்லை உங்கள் இன்ஸ்டியூட் வந்து டெஸ்ட் வச்ச பேப்பரோ இதெல்லாம் தயவுசெய்து எல்லா பேப்பரும் ரிவிஷன் பண்ணுக்கண்ணா. ஓகே, யார்கிட்டனா ஓரளவு பயாலஜிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒப்பிக்கலாம். ஸோ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ மேக்ஸிமம் ஒப்பிக்க பாருங்கள். ஏன்னா 100 வாட்டி இப்போ பண்ணுறதும் ஒன்று தான், ஒருத்தவங்ககிட்ட ஒப்பிக்கிறதும் ஒன்று தான் கண்ணா. ஸோ ஒப்பிச்சிங்கன்னா மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த இன்ட்டு நான் கொடுத்துறேன். ஸோ ஜாலியாக போய் பண்ணுங்கண்ணா. இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டீங்க, கண்டிப்பாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நைட்டு பகலமாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டீங்கன்னா இது மாதிரி பயப்படாதீங்க. ஸோ ஓகே, பயந்தீங்கன்னா எக்ஸாம் போய் எழுத முடியாது. ஸோ நீங்கள் படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஜாலியாக மைண்டு கூலாக வச்சுக்கின்னு நீங்கள் தான் ராஜா. ஓகே, நீங்கள் படித்து தான் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு எல்லா கொஸ்டின் தெரிய போகுது. ஸோ நீங்கள் எழுத போகிறீங்க. சார் பேப்பர் ஈஸியாக வருமா கஷ்டமாக, இந்த இதே வானே வானது திங்கிங்கே கிட்டே போகாதீங்கன்னா அந்த எக்ஸாம் ஹாலில் போனால் தான் உங்களுக்கு தான் தெரியும் ஈஸியாக கஷ்டமாக. எங்களுக்கு கூட தெரியாது. வெளியே நீங்கள் வந்தால் மட்டும் தான் நாங்கள் பேப்பர் பார்த்துட்டு சொல்ல முடியும். ஸோ அதனால் ஜாலியாக போய் எழுதுங்க. எப்படி வந்தாலும் பரவாயில்ல. ஸோ என்ன ரிசல்ட் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிங்க. தயவுசெய்து அதை அக்செப்ட் பண்ணிங்க. ஓகே, ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கிடைக்குன்னா ஒரு முக்கியமான சொல்கிறேன். இந்த 2024 உங்களால் முடியலன்னா 2025க்கு இப்போ எழுதுங்க, 26 எழுதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ 10th +2 தான் நீங்கள் முடிச்சுக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து உடனே இன்றைக்கி வேலைக்கு போய்ட்டு உடனே வீட்டை குடும்பம் காப்பாற்றுறது அது மாதிரி சூழ்நிலை நீங்கள் இருக்க மாட்டீங்க ஆல்மோஸ்ட்டு. சப்போஸ் அப்படி இருந்தீங்கன்னா, இல்லை சார் நான் உடனே ஒரு டிகிரி முடிச்சுட்டு நான் உடனே வேலைக்கு போனோம் சார் அப்படி திங்க் பண்ணுறேங்க, ட்ராக்கை மாற்றுங்க. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இது மட்டும் தான் படிப்பு இல்லைக்கண்ணா, மெடிக்கல் மட்டும் தான் படிப்பா. இப்போ இது கொஞ்ச நாளாக நீட் எக்ஸாம் வந்தோடனே தான் எல்லாருமே நீட்டு மெடிக்கல்ன்றாங்கண்ணா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அளவுக்கு வாண்டடே கிடையாது, இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க மெடிக்கல்லாம். +2 எக்ஸாம் மார்க் வச்சு செலெக்ஷன் பண்ண கூட இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிச்சது கிடையாது. 26 லட்சம் பேர் இன்றைக்கி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கிறான். ஸோ அதனால் கவலைப்படைங்கண்ணா. சும்மா ஏதோ ஒன்று அப்ளை பண்ணலாம் சொல்லி சில பேர் அப்ளை பண்ணிக்காங்கன்னா அவங்களுக்கிட்ட உங்களுக்கு காம்படிஷன் கிடைக்கண்ணா. இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கினா 5 லட்சம் பேர் 5000 சீட்டு தான் நமக்கு இருக்குது, கொஞ்சம் ஆவரேஜாக நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் உங்களோட காம்படிஷன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் தான் கிடைக்க போகுது. அப்போ நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா யார்கிட்ட சண்டை போட போகிறீங்க? அந்த 5000 பேர்கிட்ட தான் சண்டை போட போகிறீங்க. ஐயோ 1,63,000 பேர் அப்ளை பண்ணிக்கிறாங்களே, அவ்வளோ பேர் அப்ளை பண்ணிக்கிறாங்களே, அவங்ககிட்ட நமக்கு எப்படி சீட்டு கிடைக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ உங்களோட காம்படிஷன் வந்து ஒரு சீட்டுக்கு தான். 5000 சீட்டில் உங்களுக்கு ஒரு சீட்டு தான் தேவை. ஸோ அது மைண்டில் வச்சுங்க. நீங்களாம் நல்லா படிச்சுக்கிறீங்க. ஓகே, யாரெல்லாம் நல்லா படிச்சுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்குங்கண்ணா. அப்படி கிடைக்கலாம் கூட அதை பற்றி கவலைப்படாதீங்க. தப்பான ஒரு யோசனையோ தப்பான ஒரு முடிவோ எடுக்காதீங்க. இது மட்டும் லைஃப் இருக்குண்ணா. இதை விட எதோ பெருசாக வெயிட் பண்ணு அர்த்தம் உங்களுக்கு. இதை விட ஏதோ இப்போ பெரிய லைஃப் உங்களுக்கு காரு பங்களாவோட வெளிநாட்டில் வேலையோ இல்லைன்னா வேறு எதனா ஒரு இதுவோ உங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம ஒன்று ஆசைப்படுவோங்கண்ணா, ஒன்று நடக்கும். அது எல்லா லைஃபுக்கும் நடக்கும். அப்துல் கலாமே அது ஏர்பிளைன் ஓட்டணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டார் மெயினாக. ஆனால் அவர் வந்து அதை விட பெரிய லெவலுக்கு போனார். அன்றைக்கி அவர் அந்த வேலைக்கு போயிருந்தாருன்னா அவர் சாதாரண யாருக்குமே தெரியாத ஒரு ஆளாகிட்டு இருப்பார். கொஞ்சம் கூட்டி கழிச்சுப்பாங்க. ஒரு ஏர்பிளைன் ஓட்டுறோன்னா யாருக்கு தெரியும்? தெரியாது. ஆனால் இன்றைக்கி குடியரசுத் தலைவராக ஆனார். ஸோ அது ஒன்று தடுங்கலாதுன்னா வேறு ஏதோ நம்ம கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால் அதுக்காக வந்து நம்ம தப்பான ஒரு இதுக்கு போகிறது முட்டாள் தனங்கண்ணா, பைத்தியக்கார தனம், கோலைங்கன்னு அர்த்தம். ஓகே, தயவுசெய்து அது மாதிரிலாம் யோசிக்காதீங்க. யோசிக்க மாட்டீங்க. இந்த காலத்து பசங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, தைரியமாக இருக்கிறீங்க. ஸோ இது இல்லைன்னா அது ஏற்கனவே எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அப்படி தானே இருக்கிறீங்க. உண்மையை சொல்லுங்கள். இது இல்லைன்னா அதுக்கு போகிறோம் நம்ம. ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணி எழுதுங்க. எழுத சமயம் எந்த ஒரு டென்ஷனும் வச்சுக்காதீங்க. நான் ட்ரெஸ் கோட்லேருந்து அந்த டாக்குமெண்ட் என்னென்ன எடுத்துன்னு போன சொல்லி வீடியோ போட்டுக்கிறேன். அது யாருன்னா பார்க்காதவங்க தான் போய் பாருங்கள், உங்களுக்கு அது கிளியர் ஆகிடும். ஏன்னா அதில் டென்ஷன் ஆகக்கூடாது. அங்கே போய்ட்டு அவங்ககிட்ட போய் சண்டை போடக்கூடாது. அதனால் என்ன கிளியர் ஆகுதோ ப்ராப்பராக என்ன மாரிலாம் எடுத்துன்னு போகணுமோ எல்லாத்தையும் எடுத்துன்னு போங்கண்ணா. ஓகே, அவங்க சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வேற ஒன்று நமக்கும் நல்லது தான்.
கூட்டி கழிச்சு பார்த்தா நமக்கு நல்லதான். அவங்க ஒன்றும் ஃப்ரீயாக விட்டுட்டு எல்லாரும் காப்பி அடிக்கிற மாதிரியே ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அப்போ நல்லா படிக்கணும்னு தோற்று போயிடுவான். புரியுதா உங்களுக்கு? அவங்க ஸ்ட்ரிக்டாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது ஒரு நல்ல விஷயம்தான். ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ அவங்க சொல்கிறத தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். புரிஞ்சிருக்குன்னு நான் என்ன சொல்கிறேன்னு. ஸோ தைரியமாக இருங்க, தில்லாக போய் எழுதுங்க. ராஜா நீங்கள் தான் கண்ணா, கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. 100% நான் சொல்கிறேன். யாரெல்லாம் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு உண்டு கண்ணா. ஓகே, என்ஜாய் பண்ணி எழுதுங்க கண்ணா. ஜாலியாக போய் எக்ஸாம் எழுதுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. டைமும் நமக்கு அதிகமாக கொடுத்துக்கிறாங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பிரச்சனை கிடையாது. கூலாக அந்த 3 hours 20 minutes முடிச்சிடுங்க கண்ணா. ஓகே, ஸோ அது மிஸ் ஆனால் கூட கவலைப்படாதீங்க. அடுத்து வாட் நெக்ஸ்ட்டு, இந்த டைலாக் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. வாட் நெக்ஸ்ட்டு, இது இல்லையா அடுத்து என்ன பண்ணுறது, வாட் நெக்ஸ்ட்டு யோசிச்சுனே இருங்க. ஐயோ தோத்துட்டோம் முன்ன பின்னாடி தான் நீங்கள் போவீங்க, முன்னாடி போக மாட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? உங்களை பின்னாடி பிடிச்சி இழுத்துரும். நீங்கள் வந்து டல்லாகி உக்காந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதனால் உங்களுக்கு ஏஜ் இருக்குது, தைரியமாக ரிப்பீட்டர் இருந்து கவர்மெண்ட்டை அலோவ் பண்ணுறாங்க. எத்தனை வயசு சொன்னாலும் எழுதுறான்றாங்க. ஸோ உங்களுக்கு அதுதான் ஏமே, அதுதான் உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். அது இப்போ இதே கிடையாது, தப்பே கிடையாது. ஸோ பேரண்ட்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. நான் வந்து பேரண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சார், எத்தனை வருஷம் ஆனால் கூட பரவாயில்ல என்னை எழுத சொல்கிறாங்க சார்னா அது மாதிரி பேரண்ட்ஸை தெய்வம் மாதிரி கண்ணா உங்களுக்கு. ஸோ அது மாதிரி இருந்தால் உங்களுக்கு இப்போ ட்ரை பண்ணுங்கள். இல்லை என் பேரண்ட்ஸ் இல்லை சார், எங்கள் சூழ்நிலை வேறு ஏன்னா அவங்களும் ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே டைமில் அதை விடாத பேரண்ட்ஸு தப்புலாம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை, வீட்டு சூழ்நிலை ஒன்று இருக்குது. அந்த வீட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அதுக்கு மாதிரி அக்செப்ட் பண்ணிவிட்டு மாறுங்க. அதை பற்றி கவலையே கிடையாது. இல்லை எடுத்து சொல்லுங்கள், நான் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுறேன்ப்பா, புரிய வைங்க. இல்லை பேரண்ட்ஸு பசங்களுக்கு புரிய வைங்க. ஸோ அதெல்லாம் உக்காந்து நீங்கள் பேசுங்க. தயவுசெய்து பசங்ககிட்ட நிறைய பேசுங்க, ப்ரெஷர் கொடுக்காதீங்க. பசங்க எழுதிட்டோம், பாஸ் ஆனால் உங்களை முடிஞ்சால் படிக்க வைங்க. இல்லைன்னா அடுத்த டிபார்ட்மெண்ட் என்ன, அடுத்த காலேஜ் என்னவோ அதை சேர்த்து விடுங்க. ஸோ இதுதான் படிப்பு, இதில் மட்டும் தான் சம்பாதிக்க முடியும், இதுதான் லைஃப்னு நினைக்காதீங்க. பேரண்ட்ஸ் சைடுக்கு நான் பேரண்ட்ஸுக்கும் இதான் சொல்கிறேன், பசங்களுக்கும் இதான் சொல்கிறேங்கன்னா வெறும் மெடிக்கல் மட்டும் தான் படிப்பு இல்லை. லிஸ்ட்டு போட்டால் 10 பத்தாது. எனக்கு அவ்வளோ படிப்பு இருக்குது. எல்லாமே டாப்பஸ்ட் படிப்பு தான், எதுவுமே கேவலமான படிப்பு இல்லை. இப்போ நான் டீச்சர் ஆகிட்டேன், இப்போ நான் கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துன்னுக்கிறேன் கிடையாது. அதுமாதிரி ஒரு வக்கீல் இருக்கிறாங்க, அவங்க ஒரு கேவலமான வாழ்க்கை கிடையாது. ஸோ வெறும் மெடிக்கல் படித்தா தான் லைஃப்னு நினைக்காதீங்கன்னா நம்மளோட ஆசைப்படுறோம். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்களாம் டிகிரி முடிச்சுட்டு பண்ணுறாங்க. அவங்க ஒரு மெச்சூரில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது தெரியும். நம்ம இந்த வாட்டி இல்லாமல் அத்தோடி இதெல்லாம் இப்படி தான் போகிறாங்க எல்லாருமே. நீங்கள் சின்ன பசங்களால தான் சில தப்புலாம் நடக்குது. அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஓகே, ஜாலியாக என்ஜாய் பண்ணி எழுதுங்க, ஜாலியாக படிங்க, கஷ்டப்பட்டு படிங்க, ஜாலியாக போய் எழுதுங்க. ஓகே, இந்த 2 நாள் 3 நாளுக்குள்ளே நீங்கள் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, இது வரைக்கும் என்னெல்லாம் படிச்சிங்க அதை ரீகாஸ்ட் பண்ணிவிட்டு போங்க எக்ஸாம். கண்ணா எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுக்கண்ணா, லைக் கொடுங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கண்ணா. ஓகே, எல்லோரும் நல்லா படிங்க கண்ணா.